1,00,00,000 கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ ஒரு நூலகம் கட்டுவேன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு. கரண்டிய பிடுங்கிட்டு புத்தகம் கொடுத்தா போதும்னு சொன்னாராம் தந்தை பெரியார். தனிமை தீவுல தள்ளப்பட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ புத்தகங்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வருவேன்னு பதில் சொன்னாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்க, இங்கே ஒரு புத்தகப்புழு உறங்குகிறதென்றுன்னு சொன்னாராம் ரசல். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம்னு பதிலளிச்சாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும்னு சொன்னாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்க புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு சற்றும் தயக்கமில்லாமல் லெனின் சொல்ல குவிந்த புத்தகங்கள் பல லட்சம். புரட்சி பாதையில கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களேன்னு சொன்னவரும் இவர்தான். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் பணத்துல முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் மிகச் சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான்னு சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில். தான் தூக்கிலிடப்படுறதுக்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன்னு சொன்னவரு ஏப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தா அவனை காட்டுங்க, அவனே எனது வழிகாட்டின்னு சொன்னவரு ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்துல உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்துக்கு போன்னு சொன்னாரு டெஸ்கார்ட்ஸ். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லைன்னு சொன்னாரு ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்புன்னு சொன்னாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட்.